सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल्ल की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादि पुण्यानिमान परम बाहुदान स्मरामि। श्री भगवान बोधेंद्र स्वामी की जय। सकल साधुमल्ल की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் நவயோகி சம்வாதம் அப்படின்னு ஒரு சம்பாஷணை, அருமையான சம்பாஷணை. ஜனக மகாராஜாவிடத்தில் நவயோகிகள் சம்பாஷணை நவயோகிகள் உபதேசம் பண்ணுறாங்க. அப்போ ஜனக மகாராஜா கேட்குறார், அருமையான கேள்வி கேட்குறார். என்னென்னா, மகான்கள் வந்திருக்கீங்க, நவயோகிகள். அந்த நவயோகிகள் பேரை சொன்னாலே நம்மளுக்கு ரொம்ப புண்ணியம். கவிர் ஹரிர் அந்தரிக்ஷ பிரபுத்த பிப்பலாயன ஆவிர்ஹோத்ர திருமிழ சமச கரபாச்சனர். இந்த 9 பேர் தான் நவயோகிகள். அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களுக்கு பார்த்து அவர்களை சாதுக்களை எப்படி உபசரிக்கணுமோ அப்படி உபசரிக்கிறார். எந்த வீட்டில் சாதுக்களுடைய பாதம் படலையும் அது பேருராஜ குருஹோபமா, நரிகள் வசிக்கக்கூடிய பொந்தான் அது. அதனால் மகான்கள் வந்தானா அப்படி உபசரிக்கணும். நமக்கு க்ஷேமம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். மகான்கள் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அதனால் ரொம்ப விசேஷம். அதனால் சொல்ல துர்லப் பகவானுடைய பார்ஷதர்கள் தான் அவர்கள். மன்யே பகவத சாக்ஷாத் பார்ஷதான்னு யோ மதத்விஷ விஷ்ணோர் பூதானி லோகானாம் பாவனாய சரந்தி. பகவானே மகான்கள் வடிவத்தில் உலகத்தை பாவனமாக்குவதற்காக சஞ்சரிக்கின்றான் என்று நம்ம தெரிந்து கொள்ளணுமா. அதுதான் விதேக மகாராஜா சொல்கிறார். ஜன மகாராஜா சொல்கிறார். அதான் துர்லபோ மானுஷ தேகினாம் ஷணபங்குரஹ. 84 லட்சம் ஜீவராசிகளில் கோடிக்கணக்கான பிறவிகளில் மனுஷருக்கு ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம் என்று சொல்கிறார். துர்லபோ மானுஷோ ஜென்மே மானுஷோ தேகோ. அந்த தேகமும் பார்த்தா நீண்ட நாள் வாழ்க்கை கிடையாது. தேகினம் ஷணபங்குரஹா, ஒரு க்ஷணத்தில் உயிர் பிரியக்கூடிய நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அதில் தான் மனுஷனுக்கு மர்த்தியன்னு பேர். மர்த்தியன்னு மரிக்கும் இயல்புடையவன் மனுஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறான். ஷணபங்குரஹா. அப்போது குறுகிய காலத்துக்குள்ளே நாம் என்னென்னவோ சம்பாதிக்கணும், எவ்வளோ வசதிகளை தேடிக்கணும், அந்த சுகபோகத்தை இந்த இந்திரிய சுகங்கள்லாம் நிறைய அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றோமே. ஜென்மாவை கரையேற்றிக்கணும்னு யார் ஆசைப்பட்றான்? அதனால் சொல்கிறார், மனுஷ ஜென்மா கிடைக்கிறது மனுஷ ஜென்மாவில் தான் தன் ஆத்ம லாபத்தை அடைய முடியும். அப்படி கிடைச்சும் அது நிரந்தரமாகவும் இல்லை. க்ஷணபங்குரஹா, ஒரு க்ஷணத்தில் அழியக்கூடிய பிறவியாக இருக்கிறது. சொல்கிறார், துர்லபோ மானுஷோ தேகோ தேகினாம் ஷணபங்குரஹா. உடல் எடுத்தவர்கள் எல்லாமே ஒரு க்ஷணத்தில் உயிர் பிரிஞ்சிடும். ஆயுஷம் நிரந்தரமானது கிடையாது. அப்படி இருக்குது. தத்ராவி துர்லபம் மன்றே வைகுண்ட பிரிய தர்ஷனம். அந்த கொஞ்ச காலத்தில், குறுகிய காலத்தில் வைகுண்ட வாசினுடைய பக்தர்கள் பரம பாகவதோட தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். மனுஷ ஜென்மா கிடைக்கிறதே துர்லபம். அதுலேயும் எப்போனாலும் உயிர் பெறலாம். அதில் மகான்களுடைய தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? மகான்களை போய் தரிசனம் பண்ணுற பாக்கியம். அப்போ அந்த மகான்கள் தரிசனம் பண்ணால் மட்டும் போதாது, அவரிடத்துல போய் பாகவத தர்மத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதுதான் இங்கே கேட்குறார். அத ஆத்தியந்திகம் க்ஷேமம் பிருச்சாமோ பவதோ அனகாக. அனகான்னு பதம் போடுறார். பாவ களங்கமே இல்லாதவர்கள் அவர்கள், பரிசுத்தமானவர்கள். அந்த நவயோகிகளும் அப்படிப்பட்ட பவித்திரமானவர்கள். அனகாக அப்படின்றார். ஆத்தியந்திகம் க்ஷேமம் பிருச்சாமோ சம்சாரே அஸ்மின் க்ஷணாத்தோ அபி சத்சங்க சேவதின்றுனாம். ஒரு க்ஷணம் அரக்ஷணம் இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு சத்சங்கம் கிடைச்சா அதுதான் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது, அதுதான் பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மகான்களாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களிடத்தில் கேட்குறேன், ஜன்மா முழுவதும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது எதுனா அதான் சொல்கிறார். ஆத்தியந்திகம் க்ஷேமம்ன்றார். இங்கே பதம் போடுறார். ஆதி அந்தம் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரைக்கும் எது க்ஷேமம்னா சத்சங்கம் தான் க்ஷேமத்தை கொடுக்குமா. அதுதான் சொல்கிறார். பிறவி முழுவதும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய சங்கம் எனக்கு கிடைச்சிருக்கிறது. அதை ஆத்தியந்திகம் க்ஷேமம் பிருச்சாமோ பவதோ அனகாக. நீங்கள் உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறேன், நீங்கள் தான் எனக்கு ஸ்ரேயஸ் மார்க்கத்தை சொல்லணும் அப்படின்ட்டு கேட்குறார். சம்சாரே அஸ்மின் க்ஷணார்த்தோ அபி சத்சங்க சேவதின்றுனா. ஒரு மனுஷனுக்கு சத்சங்கன்றது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப. சத்சங்கத்தினால் எதையும் அடைய முடியும். பகவானையே நம்ம பிடிச்சி கொடுத்துருவாங்க சாதுக்கள் எல்லாம். சங்கம் இல்லை, சத்சங்கம் இல்லைன்னு சொன்னால் அவனால் எதையும் பெற முடியாது. சத்சங்கத்தினால் அவன் எந்த சாதனையும் பண்ண வேண்டியதில்லை, சுலபமாக பகவானை பெற்றுவிட முடியும். வெறும் சத்சங்கத்தினாலே ஒன்றுமே வேணாம், சத்சங்கம் மட்டும் போதும். அஜாமிடன் என்ன பண்ணான, பகவன் நாமா சொன்னான் கரையேறிட்டன்னா. விஷ்ணு தூதர்களால் சத்சங்கத்தினால் தர்மத்தை தெரிந்து கொண்டு கரையேறினான். க்ஷணசங்கேன சாதுஷு, அங்கே பதம் வருது, அஜாமிட வாக்கியத்தில் வருது, க்ஷணசங்கேன சாதுஷு. அப்படிப்பட்ட மகாத்மாக்களாகிய நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த சம்சாரத்தில் அரக்ஷணம் கிடைச்சா கூட சத்சங்கம் அது ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. அதில் எனக்கு என்னென்னா, எல்லா தர்மங்களை விட பாகவ தர்மம் ரொம்ப வசத்தின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். தர்மான் பாகவதான் ப்ரூத எதென்ன ஸ்ருதையே சமம் ஏர் பிரசன்ன பிரபன்னாய தாஸ்யதி ஆத்மானம் அப்பியஜக. எதனால் பகவான் சீக்கிரமாக சந்தோஷம் அடைவான், பிரசன்னக. அதே சமயத்தில் அது பிரபத்தி அடைய சரணாகதி. பகவான் அந்த பாகவ தர்மம் அது என்னென்னா பிரபத்தி, பகவானை சரணாகதி அடைந்ததாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் தன்னையே பகவான் நமக்கு வழங்கிவிடக்கூடியவனாகவும் இருக்கணும். பகவான் தன்னையே வழங்கிடணுமா, அதே பகவான் சீக்கிரமாக சந்தோஷம் அடையணுமா, அதே சமயத்தில் அதுவே சரணாகதியாக இருக்கணும். அப்படிப்பட்ட தர்மத்தை கேட்கிறார் விதேகராஜா. அது பாகவத தர்மம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களே சொல்லுங்கள் எது அப்படின்ட்டு. ப்ரூஹி சொல்லுங்கள். தர்மான் பாகவதான் ப்ரூத எதென்ன ஸ்ருதைய க்ஷமம். எதை கேட்கறதுனால பகவான் தன்னையே கொடுத்துருவானோ அப்படிப்பட்ட தர்மத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். தர்மான் பாகவதான் ப்ரூத எதென்ன ஸ்ருதைய க்ஷமம் எய் பிரசன்ன பிரபன்னாய தாஷ்யதி ஆத்மானம் அப்பியஜ. அப்படியேப்பட்ட தன்னை சரணமடைந்தது தன்னையே கொடுத்து விடக்கூடானோ பகவான் சந்தோஷம் அடைவானோ. அப்போ அவன் சந்தோஷம் அடையணும், அதுவே பிரபத்தியாக இருக்கணும், அதுவே சரணாகதியாக இருக்கணும். அந்த உபாயமானது, அந்த பாகவ தர்மமானது சரணாகதியாகவும் இருக்கணும், அதே சமயம் பகவான் சந்தோஷம் அடையக்கூடியதாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் தன்னையே பகவான் அந்த பக்தனுக்கு வழங்கிவிடக்கூடியதாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட அது பாகவ தர்மம் தான். அதில் அந்த பாகவ தர்மத்தில் அந்த பாகவத தர்மத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார் விதேகராஜா. அப்போ சொல்ல ஆரம்பிக்கிறார். அதில் கவின்ற ஒரு ரிஷியானவர் சொல்கிறார், கவின்ற யோகி சொல்கிறார். ஏவை பகவதா புரோக்தா உபாயா ஆத்மலப்தையே தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அதாவது எல்லா தர்மங்களும்
அவங்கவுங்களுக்கு கொடுத்துட்டு, ஆனால் பாகவத தர்மம் மட்டும் டைரெக்டாக பகவானே சொல்கிறானா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஏன் மற்ற தர்மங்கள்லாம் அவரவர்கள் மனு சம்ஹிதை தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கார். அது மற்ற தர்மங்கள் பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு சொல்ல வேதவியாசர், அப்போது ஜெய்மினி இந்த வேதத்தை சொன்னார், வைசம்பாயனர் அப்படின்னு அவங்களெலாம் வேதங்கள் எல்லாமே ஒரு தர்மங்களை கடைப்பிடிக்கிறார். ஆனால் பாகவத தர்மம் மட்டும் தன்னுடைய ஹிருதயத்தில் வச்சுட்டு இருக்கானா பகவான். அந்த பாகவத தர்மத்தை பகவானே நேரடியாக சொன்ன விஷயமா இது பாகவத தர்மமானது. அதை சொல்கிறேன் கேளுன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறார். ஏவை பகவதா புரோக்தா உபாயா ஆத்மலப்தையே அப்படிப்பட்ட நம்ம இழந்த ஆத்மாவை மீண்டும் பெற்றுத்தரக்கூடியது இந்த பாகவத தர்மம். நம்ம மறந்து போன அந்த ஆத்மா பெற்றுத்தரக்கூடியது இந்த பாகவத தர்மமானது. அதுதான் இங்கே சொல்கிறார். அஞ்சபும்சாம் அவிதுஷாம். இந்த பாகவத தர்மத்தில் எந்த கஷ்டமும் கிடையாதான். அஞ்சபும்சாம், ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதது பாகவத தர்மம். நான் அப்படியே சாரமானது தான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன். பெரிய பெரிய வியாக்கியானம்லாம் நான் பண்ணல, அப்படியே சொல்லிகிட்டே வரேன். அப்படியே ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்படியே சொல்லிகிட்டே வரேன், அவ்வளோதான். அஞ்சபும்சாம். இப்போ ஒரு யாகம் பண்ணணுன்னா அதுக்கு மந்திரங்கள் சரியாக தெரிஞ்சிருக்கணும், சரியான ரித்துக்குகள் கிடைக்கணும், அவளுக்கு தட்சணைகள் கொடுக்கணும், நிறைய செலவு பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஒரு யாகம் பண்ணணுன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தவம் யோகம் பண்ணினாலும் பிராணாயாம பயிற்சி வேணும், முதுகு தண்டு நல்லா ஸ்ட்ராங்காக நிமிர்ந்து ஆசன ஜெயம் ஏற்படணும், பிராண ஜெயம் ஏற்படணும், இந்திரிய ஜெயங்கள் ஏற்படணும், பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், சத்தியத்தை கடைப்பிடி, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கடினமான சாதனை. ஆனால் அஞ்சபும்சாம், ஆனால் இந்த பாகவத தர்மம் ரொம்ப சுலபமானது. ராமான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ராமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சுலபம். அப்போது இது சுலபமான மார்க்கம் இது அப்படின்னு சொல்கிறார். அஞ்சபும்சாம் அவிதுஷாம். இதுக்கு இன்னும் படிப்பறிவே தேவைன்ற அவசியமே இல்லை வித்தைகள் தெரிஞ்சுக்கணுமா, இல்லை யோக பயிற்சிகள், அந்த இடைகளை பெண்களை மாற்றக்கூடிய அந்த யோக சாமர்த்தியம் அதெல்லாம் தெரியணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இதுக்கு ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மூர்க்கன் கூட ராமான்னு சொல்லிடலாம் ஈஸியாக. இப்போது ஒருத்தர் இது ராஜமார்க்கம், சக்கனி ராஜமார்க்கம்னு சொல்கிறது அதுதான். அப்போது ஒருத்தன் என்னென்னா இந்த வழி போனோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், எல்லாம் படித்து வச்சுன்னு கரெக்டாக பார்த்தா அப்புறம் பார்த்தா ஆட்டோ ஸ்டாண்டில் வழி கேட்பான். அப்போ எல்லாம் படித்து வச்சுருக்கேன், எல்லாம் வழியெல்லாம் தெரியும், எல்லாம் மேப்பெல்லாம் போட்டுச்சு, எல்லாம் தெரியுமே, என்ன பண்ண இருந்தால் கூட ஏன் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க அவங்களாம் படிக்கலாம் தெரியாது. இந்த இடம் பேர் சொன்னால் போதும், உடனே கரெக்டாக காமிச்சிடுவாங்க. இந்த லெஃப்ட்டு போய்ட்டு ரைட்டு போய்ட்டு போயிடலாம். என்ன பண்ண, நீ படிச்சிருந்து ஆனால் வழி தெரியாமல் தவிக்கிறான் ஒரு படிப்பாளி, ஒரு இப்போ படித்தவன் அவன் என்னென்னா ஒரு ஊருக்கு வழி தெரிஞ்சு தவிக்கிறான். ஆனால் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் போனால் டக்குன்னு என்னென்னா அவங்களாம் போய் பழக்கம், அதனால் ஈஸியாக டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஒரு படிப்பறிவு இல்லாமல் ஈஸியாக அந்த வழி இப்படி அதுவா இந்த இடமா இப்படி போயிடலாம்ப்பா ஈஸியாக அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் இது என்னென்னா இதுக்கு அது மாதிரி அப்படி ஈஸியானது. இந்த மார்க்கத்தில் போனவங்க எல்லாமே சுலபமாக பகவான் நாமாவை கடைப்பிடிச்சு ஒன்றும் படிப்பறில்லை, ஆனால் ப்ராக்டிக்கலாக அவர்கள் பகவான் அந்த இடத்த ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. இது போனால் இப்படி அடைஞ்சிடலாம்பா அப்படின்னு சுலபமாக பகவானை அடைந்திருக்கிறார்கள் நிறைய பேர். இதுக்கு நல்ல படிப்பறிவுலாம் நிறைய பேர் கிடையாது. படிப்பறிவு இல்லாமே எவ்வளோ பேர். நந்தனார் என்ன படிப்பறிவு இருந்தது, கோரகும்பருக்கு என்ன படிப்பறிவு இருந்தது, மண்பானை செய்யக்கூடிய கோரகும்பருக்கு என்ன படிப்பறிவு இருந்தது, ஒன்றும் கிடையாது. சாதாரணமானவங்களாம் கூட பகவானை அடைஞ்சிருக்காங்க. அப்படின்னும்போது இதுக்கு படிப்பறிவு கூட தேவையில்லை. இதுக்கு நல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இந்த டெக்னிக்கு இதெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த கபடங்கள்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றுமே தெரிய வேணாம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தவர் என் தன்னை ஒருவேளை நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாதுன்னு சொல்கிற மாதிரி அவர்கள்லாம் எப்படி சுலபமாக கோபிகள்லாம் பகவான் அடைஞ்சாங்கன்னா எந்த விஷயம் தெரியாது. என்னென்னா ஜெயத்தி தேதிகம் ஜன்மனா விரஜா சயத இந்திரா சஸ்வத், பகவானை புகழ்ந்து பாடியே பகவானை அடைந்தார்கள். பகவான் கிருஷ்ணா ராமா கோவிந்தா கோபாலா கோபாலான்னு பாடியே பகவானை அடைந்தார்கள். கோபிகள் கோபாலர்கள்லாம் சுலபமாக பகவான் கட்சிட்டான்.
அப்போ இந்த பக்தி மார்க்கம், இந்த பாகவத தர்மமானது எந்த விஷயமும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் அஞ்சபும்சாம் ரொம்ப சுலபமானது. இதில் ரொம்ப கடினமான சாதனையே கிடையாது. என்னென்னா ராமராமான்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்க வேண்டியது, ராமான்னு சொல்ல தெரிஞ்சால் போதும், வேறு ஒன்றும் தெரியல. வால்மீகி என்ன படிச்சிருந்தார்? ஒன்றுமே இல்லை. ராமராம மராமரான்னு சொன்னார், முடிஞ்சு போச்சு கதை. அவர் பிரம்மரிஷி ஆகிட்டார். அப்படியேப்பட்ட மார்க்கம் இது. அதுதான் இங்கே சொல்கிறாரு கவி. அஞ்சபும்சாம் அவிதுஷாம் வித்தி பாகவதான் ஹிதான்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. பாகவத தர்மம் அப்படியேப்பட்டது. எந்த ஒரு அறிவும் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தவன் அது மாதிரி அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அப்படியேப்பட்ட இதுக்கு எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய புஸ்தகங்களை, பாண்டித்யங்களை, நிறைய பாராயணங்கள், இதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ராமராமான்னு சொல்ல தெரிஞ்சால் போதும். அதே சமயத்தில் ரொம்ப சுலபமானது, மற்ற தர்மங்கள் போல் கஷ்டமானது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, யான் ஆஸ்தாய நரோராஜன்னு ந பிரமாத்தியேது கற்கச்சித்து ந பிரமாத்தியது கற்கச்சித்து. இப்போ தவம் பண்ணுறோன்னா ரம்ப மேனக எல்லாம் விட்டு இந்திரன் கலைச்சிட்றான் இல்லையா? அது மாதிரி இந்த நாம சங்கீதத்தில் கலைக்கவே முடியாது. இந்த நாம சங்கீதத்துக்கு இடையூறே வராது. இதுக்கு இடையூறே கிடையாது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நமக்கு தான் போர் அடிக்குமே தவிர, ஆனால் வேறு யாரும் தடை பண்ண முடியாது. இந்த நாம சங்கீதத்தில் தபஸில் தடை பண்ணுற மாதிரி இல்லை, யாகங்களில் தப்பு ஏற்பட்ட பிரம்மராட்சசம் அடிச்சுடுவானாம் எஜமானனை. அது மாதிரிலாம் இருக்குது. யாகங்கள் பண்ண, அசமேத யாகம் பண்ணால் ராமாயணத்தில் வருது அது. ஆமாம், கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தால் பிரம்மராட்சசர்கள் காத்து நிற்பாங்களாம், அந்த எஜமானனை அடிச்சுடுவானாம். ஆமாம், உயிருக்கே ஆபத்து வந்துடுமா. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த யாகத்தை நடத்துக்குது, அசமேத யாகம் பண்ணுறதுக்கு. தசரதர் சொல்கிறார் அதெல்லாம். இல்லைன்னா எல்லா ராஜாக்களும் அசமேத யாகம் பண்ணுவாங்களே, அது பண்ணுறது அவ்வளோ கஷ்டன்றதுனால தான் அது ஜாக்கிரதையாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாகங்கள் பண்ணணும், யோகங்கள் பண்ணணும், தியானம் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் பக்குவம் வேணும். இதுக்கு எந்த பக்குவமும் தேவையில்லை. அதான் அவிதுஷாம், எந்த ஒரு பக்குவமான அறிவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் இது சொல்கிற என்ன பிரமாத்தியதை, இதில் என்னென்னா கலைக்க முடியாது, தடங்கள் ஏற்படாது. இது யாருமே கலைக்க முடியாது. நீ பாட்டுக்கு ராம 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 ராம. ஏன்னா இது கலியே கெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தர்மம் இந்த பாகவத தர்மம். பகவான் நாம சங்கீர்த்தனம், கதாசிரவணம் பண்ணுறது. அப்போ ராம 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 சொல்ல, நீ பஸ்ஸில் போய் சொல்லலாம், ட்ரெயினில் போகும்போது சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம் பகவான் நாமம். அப்போ நின்று அந்த வேலை செய்துன்னு இருக்கும்போதே பகவான் நாமா சொல்லலாம். இதுக்கு தனியாக ஒரு டைம் ஒதுக்கி நம்ம 1 மணி நேரம் நாமா சொல்கிறது ஓகே. அப்படி முடியாத பட்சத்தில் எனக்கு அவசரம் வேலைகள் வேலைக்கு போ, கை தானே வேலை செய்யுது, கால்கள் தானே வேலை செய்யுது, வாய் சும்மா தானே இருக்குது, வாயில் ராமராமான்னு சொல்லலாமே, வந்துச்சு ராமராமான்னு சொல்லிட்டு, அதான் பாகவத தர்மம். அவ்வளோதான், இவ்வளோ தான் பாகவத தர்மம். ராமா சொல்லிட்டு இல்லை, அதுதான் இதுதான் பாகவத தர்மம். இது எவ்வளோ நேரம் ஆச்சு, இதுக்கு என்ன கஷ்டப்பட்டேன் ராமான்னு சொல்கிறதுக்கு? 1000 பேச்சுக்கள் பேசுகிறோமே, ராமராமான்னு சொல்கிறதுக்கு வரலையா? யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ வீண் வார்த்தைகள்லாம் பேச 9 காலத்தை விரயமாகறோம். ஆனால் ராமராமான்னு சொல்கிறதுக்கு என்னென்ன, இது எந்த தடங்களும் கிடையாது. இதில் எந்த ரம்பம் எனக்கு ஊர்வசி நம்மளை மனசை கலைச்சா? இல்லையே. நம்ம பாட்டு ராம 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 ராமான்னு சொல்லிகிட்டே இருக்கலாமே. அதான் சொல்கிறீங்க, என்ன பிரமாத்தியே இதை கற்கிச்சித்து, ஒரு பொழுதும் இதுக்கு தடங்கள் வரவே வராது. இந்த 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 நாம தபஸை கலைக்க முடியாது, இந்த நாமக்கியத்தை கலைக்க முடியாது, கெடுக்க முடியாது. சொல்லப்போனால் இதுதான் விருத்தி ஆகுமே தவிர நாராயணன் சொல்லாத அப்படின்னு இரண்யகசிபு சொன்னான். அப்போ தான் இன்னும் அதிகமாக நாராயணன் நாம சொன்னாராம் யார்? பிரகலாதன். இப்போ தைரியமாக பகவான் எதிரவே நாராயணான்னு சொல்லிட்டு போகிறானா. இதெல்லாம் என்னென்னா சீன்னா வச்சுக்கோ, கிளம்பிட்டோம் அதிகமாக, புத்துலேருந்து ஈசல் கிளம்புற மாதிரி. ஆனால் இதுக்கு தடங்கள் பண்ண முடியாது, ஒரு பொழுதும் தடங்கள் பண்ண முடியாது. என்னென்னா பிரகலாதன் அந்த அசுர குழந்தைகளை அந்த பள்ளிக்கூடத்தையே பஜனை மடமாக மாற்றிட்டான் இல்லையா? அப்படி ஆகிடும். அதுதான் இங்கே சொல்கிறார், யான் ஆஸ்தாய நரோ ராஜன் பிரமாத்தியேது கற்கிச்சித்து, ஒரு பொழுதும் இதை கலைக்க முடியாது இந்த தர்மத்தை, இந்த பாகவத தர்மத்தை. தாவன் நிர்மில்யவானேத்ரே ந ஸ்கலேன் ந பதேதிஹ. அதாவது இந்த பாகவத தர்மத்தில் கண்ணை முடின்னு ஓடலாம், நடக்கூட வேணாம், தாவன்னு நல்லா ஓடலாம். கண்ணை முடின்னு ஓடினா எனக்கு குழி பள்ளங் மேடு ஏதாவது இருக்குமே, அதில் போய் தடிக்க விழுந்துட மாட்டோமான்னா, நஸ்கலேன்னு விழமாட்டேன், கண்ணை முடின்னு போகலாம். நீ
ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் போதும். நான் ஆன்மீகத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணுறேன், நான் ஆன்மீக தேடுதலில் ஈடுபடுறேன், நான் அதை பண்ணுறேன், ஆத்மத்தில் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதெல்லாம் தூக்கி விசிறடி முதல். சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ. அழகாக வந்து பகவான் நாமா சொல்லு. கண்ணை முடிக்கும், எதையும் திரும்பி பார்க்காது. அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் அதெல்லாம் படிக்காது, எல்லாத்தையும் ஓரங்கட்டு. கண்ணை முடின்னு போகலாம். அப்படின்னா என்ன, அவங்க யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காத, கண்ணை முடிக்கும். எங்கேயும் திரும்பி பார்க்காத, அங்கே இங்கே பார்க்காத, நீ பாட்டுக்கு அது கண்ணை முடின்னு போய் இந்த பாகவத தர்மத்தில் கண்ணை முடின்னு போகலாம். அதுதான் இங்கே சொல்கிறார். தாவன் நிமில்யவா நேத்ரே. நிமில்யவா நேத்ரேன்னா கண்ணை முடிக்கிட்டு போகலாம் இந்த பாகவத தர்மத்தில் அப்படின்னே போடுறார் பதம். கண்ணை முடின்னு போகலாம். பள்ளம் குழி மேடு எதுலேயும் விழ மாட்டேன். இதில் அந்த இது ராஜபாட்டை. இதில் பள்ளம் குழிலாம் இருக்கும், கல் முள்ளெலாம் இருக்காது. இதில் ஃப்ரீயாக போகலாம். பகவான் நாமா சொல்கிற இந்த மார்க்கமானது அவ்வளோ சூப்பரான ஒரு மார்க்கம். அது தடிக்க விழ மாட்டேன். நஸ்கலேன்னு அப்படிப்பட்ட வழிக்கு விழ மாட்டேன், தடிக்க விழ மாட்டேன் ஒரு பொழுதும். அதே சமயத்தில் இதில் தடிக்க விழுறது கிடையாது, அதே சமயத்தில் விழுதலே கிடையாது. பதே திக இதில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிடணும் அப்படின்னா வீழ்ச்சி அடைய மாட்டேன், நல்ல வளர்ச்சி அடைவேன். பகவான் நாமா சொல்ல 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 நீ பாட்டுக்கு மேலே மேலே வளர்வே தவிர இதில் வீழ்ச்சியே கிடையாது. ந பதே திக நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் வீழ்ச்சி அடைய மாட்டான் அப்படின்ட்டு கீதையில் பகவான் சொல்கிறான் இல்லையா, அது மாதிரி இதில் தடிக்க விழவே மாட்டேன். பள்ளம் குழி இதில் வந்து கல் முள்ளெலாம் கிடையாது. பகவான் நாமா சொல்ல 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 நல்லதை மட்டுமே தான் நமக்கு கொடுக்குமே தவிர கெட்டதை செய்யவே செய்யாது. நாமத்துக்கு அது ஒன்று தான். நீ கற்பவருஷம் காமதேன்னு கூட நம்ம சிந்தனை என்ன நினைக்கிறோமோ அது கொடுத்துரும். நம்ம நல்லதையும் நினைப்போம், கெட்டதையும் நினைப்போம். கெட்டதையும் கொடுத்துரும், நல்லதையும் கொடுத்துரும். கற்பவருஷம் காமதேன்லாம். ஆனால் அந்த பகவன் நாமா இருக்க பற்றியா நல்லதை மாத்திரமே கொடுக்கும். அதனால் இதில் வந்து தடிக்க விழுதல் கிடையாது, கீழே வீழ்ச்சி கிடையாது. அப்போது இது சக்கனி ராஜமார்க்கம் சொல்கிற மாதிரி அது மாதிரி இது பள்ளம் மேடு எதுவும் இல்லாமல் கண்ணை மூடின்னு போகலாம். அந்த பாதையில் நீ எந்த ஆராய்ச்சியும் பண்ண வேணாம். நீ என்ன எதிர்பார்க்குறியோ அந்த ஆத்மலப்தையே, அந்த ஆத்மாவை உன்னுடைய ஆத்மாவை இதை காட்டி குத்துரும். அதே சமயத்தில் அந்த மோட்சத்தையும் உனக்கு சுலபமாக கொடுத்துரும். பகவானையே பிடிச்சி குத்துரும். அது பகவான் தன்னையே கொடுத்து விடக்கூடிய அப்படிப்பட்ட தர்மத்தான் கேட்டார் இவர். அப்படிப்பட்ட தர்மம் இதுதான் அப்படின்றார். அப்போ இதுதான் பிரபத்தி. பகவான் நாமா சொல்கிறது தான் பிரபத்தி. இதில் தான் பகவான் சீக்கிரமாக பிரசன்னமாவான். அங்கே கேட்ட கேள்வி அப்படி தான் கேட்டார். எய் பிரசன்னக பிரபன்னாயே தாஸ்யதி ஆத்மலப்த தாஸ்யதி ஆத்மானம் அப்பியஜக. அப்போ தன்னையே பகவான் கொடுத்துருவானா. நீ நாமா சொன்னால் நாமா வேறல்ல, நாமி வேறல்ல. நீ நாமா சொன்ன போதே பகவான் நேரடி கனெக்ஷன், நேரடி கான்டாக்ட், நேரடி லிங்க் பகவான் இடத்துல. அப்போ பகவான் உனக்கு நேரடி சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது. பகவான் தன்னையே கொடுத்துருவானா இந்த பாகவத தர்மத்தில். அதே சமயத்தில் இதில் தடிக்க விழுதல் கிடையாது, இதுக்கு எந்த தடங்கல்களும் கிடையாது. நீ சாஸ்திர ஆராய்ச்சின்னா அதில் சந்தேகம் இருக்கும், குழப்பங்கள். இந்த குழப்பமே கிடையாது. ராமராமான்னு சொல்கிறதுல என்ன குழப்பம் இருக்குது? ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பலனோ பார்த்தா பெரிய பலன். ஆத்மலப்தையா தன்னையே கொடுத்துரும். உன்னுடைய ஆத்மா ஸ்வரூபத்தையும் உன்னால் பார்க்க முடியாது இல்லையா? எல்லா இந்திரியங்களும் பிரம்மதேவர் வந்து வெளிப்புறமாக தான் படைச்சிட்டார். ஒன்றாவது இந்த அந்தரங்கத்தில் இருக்கிற ஆத்மாவை பார்க்குற மாதிரி ஒரு இந்திரியம் கூட படைக்கப்படலை. அப்போ பகவன் நாமா சொன்னால் உன்னுடைய ஆத்மாவே உன்னால் பார்க்க முடியும். அது எப்படி பார்க்க முடியும்? எதனால் பார்க்கப்படுறனோ அது எப்படி நான் பார்க்க முடியும்னா நீ பார்க்க முடியும். அது பிரத்யட்சமாக சங்க சக்கர கதாதாரியாக வந்து நிற்கும். உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் உன் முன்னாடி உன்னால் பார்க்க முடியும். எப்படி பகவான் ஆத்ம ராமனாக தன் ஸ்வரூபத்தை தான் ரமித்து கொண்டு தன் ஸ்வரூபத்தை தான் பார்த்து கொண்டு இருக்கான ஸ்வத்திற்கு, அப்படிப்பட்ட பகவான் போல அதே மாதிரி உன் ஸ்வரூபத்தை உனக்கு காட்டி குத்துறோம். அது அப்படியேப்பட்டது இந்த பாகவத தர்மம். ஆத்மலப்தையே சொல்கிறார் பகவான். சொல்கிறார் தாஸ்யதி ஆத்மனம் அப்பியஜக. தன்னையே பகவான் அந்த பக்தனுக்கு கொடுத்துருவானா. அப்படிப்பட்ட தர்மம் இது பாகவத தர்மம். இதில் தடிக்க விழுதல் கிடையாது, விழுதலே கிடையாது இதில் அப்படின்றார். குண்டு குழி எதுவுமே கிடையாது இல்லை அப்படின்றார். அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா அனவரதமும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சொல்கிறாருங்க.
ஏவம் விரதः ஸ்வப்ரிய நாமகீர்த்தியா ஜாதானுராக திருதச்சித்த உச்சைஹி. ஒரு விரதம் எடுத்துக்கணும். அது என்ன? பிரிய நாமகீர்த்தியா, பகவானுடைய நாமம், அந்த நாமம் புகழை, அந்த நாம சங்கீர்த்தனம், ஏதாவது பிரியமுள்ள நாமம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா பிடிச்சிருக்கா, அது ஜபி. இல்லை ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பிடிச்சிருக்கா, அதையே ஜபிக்கலாம். இல்லை ராமராமான்னு பிடிச்சிருக்கா, தாராளமாக ஈஸியாக இருக்குது. ராமராமா ரெண்டே அக்ஷரம் தான். ராம 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 ராம. இதுதான் பாகவத தர்மம். இதனால தான் பகவான் சந்தோஷம் அடைவான். இதுதான் நீ பிரபத்தி பண்ணது. இதில் தான் பகவான் சீக்கிரமாக சந்தோஷம் அடைவான். இதில் தான் பகவான் தன்னையே உனக்கு கொடுக்க போகிறான். பகவான் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் உனக்கு. இதை விட வேறு என்ன வேணும்? ஆனால் இது விரதமாக எடுத்துக்கணுமா? இத்தனை நாம நான் சொல்லாமல் நான் சாப்பிட்றதில்ல, நான் தூங்குறதில்ல, இத்தனை நாம இவ்வளோ நேரம் நான் இத்தனை அகண்டமாக இவ்வளோ நாம நான் சொல்லாமல் விடுறதில்ல. ஒரு ஏகாதசினா ஒரு அகண்ட நாம 6 to 6 அது மாதிரி நான் சொல்லுவேன். பகவான் நாமத்தை அப்படி விரதமாக எடுத்துக்கொள்வேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச நாமத்தை ஜெபி, புரியுதுங்களா? அதனால் நமக்கு பிடிச்சிருக்கணும். அதான் பிரிய நாம கீர்த்தியா, அந்த நாமத்தில் நம்ம பிரியத்தை வளர்த்துக்கணும். அந்த பக்தியோடு பகவான் நாமம் சொல்லும் போது நீ எவ்வளோ நேரம் வேணாலும் சொல்லுவேன். அப்போ விரதமாக நீ பகவான் நாமத்தை ரொம்ப நேரம் ஜபிக்க முடியும். அதுதான் இங்கே சொல்கிறார். ஏவம் விரதः ஸ்வப்ரிய நாம கீர்த்தியா ஜாதானுராகோ திருதச்சித்த உச்சைஹி. அப்போது நீ நாமத்தை முணுமுணுன்னு சொல்லாத, உச்சைஹி, உச்சஸ்வரத்தில் பகவான் நாமத்தை சொல்லு. ஃபஸ்ட்டு உன் காதுக்கே உனக்கு கேட்காதபடி முணுமுணுன்னு சொன்னால் அது என்ன பிரயோஜனம் சொல்லும் பார்க்கலாம். நீ உச்சஸ்வரத்தில் சொன்னால் மற்றவங்களும் கேட்பாங்க. அவர்கள் காதல் அந்த சிரவணம் பண்ணதுனால அந்த பாக்கியத்தை அவர்களும் பெறுவார்கள். ஜெகத் பவித்திரம், உலகத்தை பவித்திரமாக்கக்கூடியது பகவான் நாமா. அதை தான் இங்கே சொல்கிறார். அப்போது ஜாதானு ராகோ திருச்சித்த உச்சிஹி, அந்த விரதத்தோடு பகவான் நாமத்தை நிறைய சொல்லணும்னா உனக்கு உன்னை அறியாமலே அந்த நாமத்தில் ஒரு ருச்சி ஏற்படுமா. ஜாதானு ராகோ, அந்த ராகனா ஆசை, அந்த நாமத்தில் ருச்சி ஏற்படும். அது திருதச்சித்த உச்சைகி. ஆனால் உறுதியான சித்தமுடையவனா இந்த ஒரு தர்மம் போதும், இந்த நாம சங்கீர்த்தன தர்மம் மட்டும் போதும், நான் சொல்கிற இந்த ஒரு நாமம் போதும், இந்த நாமத்தை தவிர வேறு எந்த நாமத்தை நான் சொல்ல மாட்டேன், எனக்கு இந்த பிடிச்ச நாமம், அதான் சொல்கிற பிரிய நாமகீர்த்தி, அது பிடிச்சதாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த நாமத்தை தவிர திருடச்சித்தமாக உறுதியாக பற்றி கொண்டு அந்த நாமத்தை தவிர வேறு எந்த நாமத்தை நான் சொல்ல மாட்டேன், இந்த நாமம் ஒன்றே எனக்கு போதுமா, இதுவே என்னை கரையேற்றிடும் அப்படின்னு அதில் ஆசையாக சொல்லணுமா. ஜாதானு ராகோ, அப்படிப்பட்ட பிரியமுள்ளதாக அதை பிரியத்தோடு சொல்லணுமா. அதே சமயத்தில் அதுலேயே உனக்கு என்னென்னா ஆசை ருச்சி உண்டாயிடும். நாள்பட ஃபஸ்ட்டு எல்லாம் மெக்கானிக்கலில் தான் ஆரம்பிப்போம். எடுத்த உடனே பக்தி வராது. ஃபஸ்ட்டு மெக்கானிக்கலில் தான் நம்ம ஒரு யந்திரமயமாக தான் பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருப்போம். ஆரம்பத்தில் எல்லாருக்கும் உடனே பக்தி வந்துடாது. ஆனால் ஃபஸ்ட்டு நீ மெக்கானிக்கலாக ஆரம்பிக்க சொல்ல படிப்படியாக உனக்கு அதில் ருச்சி ஏற்பட்டுரும். அந்த நாமத்தில் ருச்சி ஏற்பட்டோடனே அது என்ன பண்ணும், ஆசையை அதிகரிக்க செய்யும். அப்போ திருதச்சித்த உச்சிஹி, அப்போது திருடச்சித்தத்தோடு அப்போ நீ உச்சஸ்வரத்தில் பகவான் நாமம் சொல்ல ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அதில் சந்தோஷம் உனக்கு குதூகலம் வந்துடுச்சுன்னு சொன்னால் உனக்கு பிடிச்ச விஷயன்றதுனால அதை என்ன பண்ண குதூகலமாக அதிகமாக நாம சொல்லுவேன் உச்சஸ்வரத்தில். அப்போ அது விரதமாக எடுத்துட்டு தொடர்ந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஏவம் முதல் விரதம்னா இத்தனை நாம நான் சொல்லாமல் சாப்பிட்றதில்ல தூங்குறதில்ல. ஃபஸ்ட்டு மெக்கானிக்கலில் தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்க அது என்ன பண்ண ஜாதானு ராகா, அதில் ருச்சி ஏற்பட்டுடும். அப்போ ருச்சி ஏற்படணும், நாம ருச்சி ஏற்பட என்ன பண்ணால் அப்போ திருதச்சித்த உச்சி, அப்போ திருடமான சித்தத்தோடு இந்த நாமத்தை தவிர எனக்கு வேறு கதி கிடையாது அப்படின்னு உறுதியான மனப்பான்மையோடு உச்சஸ்வரத்தில் நீ நிறைய நாமம் ஆடி பாடி குதித்து அந்த நாம கீர்த்தனம் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது என்னன்னா உனக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுறதெல்லாம் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. அப்போ என்னென்னா அசத்தியதோ ரோதிதி ரௌதிகாயதி உன்மாதவன் நிருத்தியதி லோகபாக்கியா, இந்த உலகத்தையே மறந்துடுவே நீ. எப்படி ஆகுனா உனக்குள்ளே இந்த பாவ சமாதி, இந்த பாவநிலை பிரேம நிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பாவநிலை பிரேம நிலையெல்லாம் உனக்கு சித்திச்சிடுமா. உன்னை அறியாமலே உனக்கு சிரிப்பு வரும், உனக்குள்ளே ஒரு ஆனந்தம் பொங்கும், அந்த ஆத்மானந்தம் பொங்குமா. அதுதான் சொல்கிறேன். அசத்தியதி ரோதிதி ரௌதிகாயதி. அப்போது உறக்க கத்துவேன், ராமா 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 ராமான்னு போடுவேன். பகவானை நினச்சி அழுவேன், புலம்புவேன், குதிப்பேன், ஆடுவேன், பாடுவேன். அப்படியேப்பட்ட சிரிப்பை திடீர்னு அப்படியேப்பட்ட ஒரு உன்மாத நிலை ஏற்பட்டுருமா. காயதி அந்த பகவானுடைய நாமங்களை அப்படியே உன்மாதம் அப்படியே போட்டிருக்கு. உன்மாதவன் நிருத்தியதி லோக பாக்கிய, பைத்தியம் பிடிச்ச போல் குதித்து ஆடி பாடுவேன் நீ உலகத்தை மறந்து. அந்த நிலை உனக்கு சித்திச்சிடும். அப்படியேப்பட்ட பக்தி நிலை உனக்கு சித்திச்சிடும். இதுதான் சொல்லியிருக்க. இதுதான்
மற்ற தபசு, யோகம், பிரம்மச்சரியம்லாம் பாபத்தை போகும், பாப வாசனைகளை போக்காது. ஆனால் பகவன் நாம சங்கீர்த்தனம் வந்து உனக்கு பாப வாசனைகளோடு போக்கி உனக்கு பக்தியை கொடுத்துரும். பக்தி மட்டும் இல்லை, உனக்கு பிரேம பாவத்தை கொடுத்துரும். பாவ சமாதி பிரேம நிலையை கொடுத்துரும். பகவானத்தில் எல்லையற்ற பிரேமை உனக்குள்ள இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் நீ போயிடுவேன். அப்படிப்பட்ட பிரேம சமாதி பாவ சமாதி உனக்கு ஏற்பட்டுடும். அப்போது உனக்கு உன்னை அறியாமலே பாடி பாடி குதித்து அப்படி பகவன் நாமத்தை கீர்த்தனம் செய்து கொண்டு இருப்பாய். இந்த நாம சங்கீர்த்தனம் சுலபமாக இந்த ராமராமான்னு இதுக்கு எந்த ஒரு தகுதியும் வேண்டாமா. என்ன சொல்கிறார், அஞ்சவம்சம் சுலபமானது, அவிதுஷாம் எதுவும் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே சமயத்தில் இதுதான் பாகவத தர்மம் சொல்லி தெரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லை, இதை என்னன்னா இதில் வீழ்ச்சி கிடையாது, இதில் யாரும் கலைக்க முடியாது, இதில் தடிக்க விழுதல் கிடையாது, வீழ்ச்சியே கிடையாது. இதில் இந்த நாமத்தை கொஞ்சம் ஸ்வல்பமப்பியசிய தர்மசிய திராயதோ மகதோபயாத், இதை கொஞ்சம் அபியாசம் பண்ணால் கூட பெரிய பயத்திலேருந்து உன்னை விடுவிச்சிடும். அதே சமயத்தில் நாம சொல்கிறவன் என்றைக்குமே கெட்டு போனது கிடையாது. வீழ்ச்சி என்ன பதியதிக, இதில் வீழ்ச்சி அடையவே மாட்டான். அதே சமயத்தில் இதில் தடங்கள் வருமான, தடங்களே வராது இந்த நாமத்துக்கு. அதே சமயத்தில் இதை கலைக்க முடியுமான, யாராலையும் கலைக்க முடியாது, எந்த கலிபுருஷனாலும் கலைக்க முடியாது. கலியும் கெடும் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அப்போ கலியும் கெட்டு போயிடும், கலியும் கெடுத்துட முடியும். களி எல்லாரையும் கெடுக்கிறான்னா, கலியையும் கெடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னா பகவன் நாமம். அப்போ கலியும் கெடுத்துட முடியும், கலியையும் பலி கொள்ளும், கலியையும் வெட்டி போட்டுரும் இந்த பகவன் நாமம். அப்படிப்பட்ட பகவன் நாமம் உனக்குள்ள பாகவத தர்மம் பிரகாசிக்கும்படி செய்யும் அப்படின்னு இந்த கவின்ற யோகி இப்படி ஜனக மகாராஜாக்கு சொல்கிறார். அதனால் சொல்கிறார், ஏவம் விரதா ஸ்வப்பிரிய நாம கீர்த்தியா ஜாதானுராகோ திருதச்சித்த உச்சிகி அசத்தியதோ ரோதிதி ரௌதிகாயதி உன்மாதவத் நிருத்தியதி லோகபாகிய அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படியேப்பட்ட இந்த பாகவத தர்மம் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நம்ம அனவரதமும் பாடிக்கொண்டே இருந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பாகவத சிம்டம்ஸ் அப்படிப்பட்ட தொண்டை கத்கதம் உண்டாகிறது, ரோமாஞ்சனம் ஏற்படுறது, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடும், உடலில் ஆனந்தம் ஏற்படும், தன்னை அறியாமலே உன்னை அறியாமலே ஒரு சிரிப்பு வரும். அது எதுக்கு சிரிக்கிறான்னு காரணமே தெரியாது. நம்மளை அப்படி அந்த ஆத்மானந்தம் பொங்கிட்டு வரும், திடீர்னு சிரிப்பு வரும், திடீர்னு அழ வரும், திடீர்னு பார்த்தா உன்னை அறியாமல் இந்த உலகத்தை மறந்துடுவேன். லோகபாகியா, உலகத்தை மறந்த நிலையில் நீ பாடு சிரிப்பை குதிப்பை ஆடுபடும், உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பாவசம் பிரேம நிலை, அந்த பாவ நிலையை சித்திச்சிடும் உனக்குள்ள. அப்போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி பகவன் நாமத்தை கீர்த்தனை பண்ணி ராம 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 அப்படி குதிப்ப. எப்படி சைதன்ய மகாபிரபு கையை விரிச்சுட்டு மேலே தூக்கிட்டு அப்படியே ஹரே கிருஷ்ணா குதிச்சாரோ, ஆடி பாடினாரோ, நித்யானந்த பிரபுலாம் ஆடி பாடினாங்களோ, அப்படி உயரக்க குதித்து ஆடி பாடினாங்களோ, அவங்கள அறியாமலே அப்படியே மூச்சடைந்து அந்த பிரேம சமாதி அப்படியே மூச்சடைந்து போயிட்டு வரான், பிரக்னியேற்று போயிட்டு வரான். திடீர்னு எழுந்து கிருஷ்ணா ராமா உன்னை பிரிஞ்சிட்டுனே உன்னை மறுபடியும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பார்த்த உடனே பகவான் தர்சனம் கிடைக்கும், உடனே பார்த்து சிரிப்பாங்களாம், குதிப்பாங்களாம், ஆடுவாங்களாம், பாடுவாங்களாம். இந்த ஒரு உன்மாத நிலை அப்படிப்பட்ட அதான் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்கிறார். சித்தர்கள் பித்தர்கள் போல இருப்பாங்கன்னு சொன்னால் அதான் அந்த பித்து நிலை, அந்த உன்மாத நிலை, அந்த பைத்தியம் பிடிச்ச நிலை ஏற்பட்டும். அந்த கிருஷ்ண பித்து அவங்களுக்குள்ளே பிடிச்சிடுமா. அப்படியேப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியது. இது முக்தியை விட உயர்ந்தது இந்த பக்தி நிலை. அப்படியேப்பட்ட உன்மாத நிலை, அந்த கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பித்து, அந்த ராம பித்து பக்தி அப்படி பிடிச்சிடுமா. ஆஞ்சநேயர் மாதிரி அவங்க குதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது மாதிரி சரி, இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம, இதான் பாகவத தர்மம். ராம 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 சீதாபதி ராம 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 ராம். அப்படியேப்பட்ட கிருஷ்ணன் தன்னையே கொடுத்து விடக்கூடிய, அப்போ தன்னையே கொடுத்ததுனால தான் பகவான் உள்ள பிரவேசமானதால் தான் இவனுக்கு இந்த கிருஷ்ண பித்து, இந்த ராம பித்து அவனுக்கு பிடிச்சது. அந்த பித்தில் அவனால் என்ன செய்யுதுன்னே தெரியாது. அப்படியேப்பட்ட ஒன்றும் இல்லை, பகவான் நாமா சொல்கிறதுனாலே இந்த உயர்ந்த நிலை சித்தித்து விடும் அப்படின்றத இந்த பாகவத தர்மத்தில் இங்கே சொல்கிறாரு. கவின்ற ஒரு யோகி விதேகராஜனுக்கு சொல்கிறார் இந்த விஷயம். சரி, ஜனக மகாராஜ் சொல்கிறார், ராம 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 சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். நீ உலகத்தை திறக்க வேணாம், குடும்பத்திலேருந்துனே பகவான் நாமா சொல்லலாம். எதுவும் திறக்க வேணாம், எதுவும் கஷ்டப்பட வேணாம், சுலபமான வழி இது பகவான் நாமா அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காரு. சரி, அதனால் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணின்னு நினச்சேன். சரி, ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கீ ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கீ ஜெய், சகல சாதுமல்லி கீ ஜெய், ராம 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 ராம.